லைஃப்பில் வந்து டேன் நம்ம நிறைய விஷயத்தை சந்திச்சிருப்போம். நான் லெஃப்ட் எடுத்து கரெக்டாக ரைட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நட்டி அண்ணா நடித்த படம் இது. சதுரங்க வேட்டை பார்த்துட்டு போகிறோட நடிப்பு எப்படி இருக்கும்ன்ட்டு. அதுக்கு அடுத்து இந்த படம் பயங்கர ஒரு பூஸ்டாக இருக்குது. இதில் வந்து அசோக் பாண்டியன் சார் அப்புறம் அருண் பாண்டியன் சாருக்கு வந்து பெரிய கம்பேக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட நடிப்பு சூப்பராக இருக்குது. ஏன்னா அவரில் ஹீரோவாக நடித்தவர். இந்த மாதிரி தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது வந்து டெபியூ டேரக்டர், ஆனால் டெபியூ டேரக்டர் மாதிரி எந்த இதுலையுமே இல்லை. அப்புறம் கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது. கலரிஷ் நல்லா இருக்குது. எடிட்டிங் நல்லா இருக்குது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. 2 சாங் தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ளேபேக்கில் போகுது, இன்னொன்று வந்து பப்பு சாங்காக ஒன்று போகுது. ரெண்டாவது விஷயம் வந்து பேரண்ட்ஸை பெற்றவங்க, அதாவது பிள்ளைகளை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். அதில் முக்கியமாக யாருன்னா பசங்களை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பெண்ணை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். காரணம் என்னென்னா பசங்களுக்கு இது மட்டும் சொல்லி தராதீங்க, இதையும் சொல்லி தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஓவரால் நல்லா இருக்குது. எமோஷனல் டச்சிங்காக இருக்குது. உதாரணம் வந்து நம்ம ஏகே சாருடைய விசுவாசம் படத்தில் நடித்த அந்த குட்டி பொண்ணு தான் இதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட எமோஷனல் சீனாக இருக்கட்டும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்துடைய கதையை சொல்லி நான் கெடுக்க விரும்பலை. ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய நல்ல படம் இது. மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஸ்டேஷனில் இருந்த அந்த முக்கியமான கேள்வி அது. ஒரே ஒரு லொக்கேஷனை எவ்வளோ நேரம் காமிச்சிட முடியும்? 2 மணி நேரம் காமிச்சிட வெறுப்பு தட்டும். ஆனால் இங்கே எங்கேயுமே வெறுப்பு தட்டல. அதளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. அவர் தங்கதுரையாக இருக்கட்டும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த பிக் பாஸில் நடித்த அந்த ஹீரோனியாக இருக்கட்டும், அவங்க பேர் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ அவங்களா இருக்கட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓவராலாக படமே நல்லா இருக்குது. தேட்டரில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் என்ன இந்த படம் மிக முக்கியமான படம். ஏன்னா இப்போ உள்ள இயக்குநர்கள்லாம் பெரிய இயக்குநர்கள்லாம் வந்து கத்தி எடு, துப்பாக்கி எடு, அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி தராங்க. இதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரியாலிட்டிக்காக படமாக ஆக்கியிருக்காங்க. ஒரு மினிஸ்டரோட பிள்ளையாக இருந்தால் அவன் என்ன மாதிரி பவர்ஸை யூஸ் பண்ணுவான், அவன் கெட்டதே பண்ணி, அதாவது அவன் நல்லதே பண்ணியிருந்தாலும் கெட்டதாக காட்டுவாங்க, கெட்டது பண்ணியிருந்தாலும் கெட்டதாக காட்டுவாங்க. ஸோ நல்ல படம், நல்ல மெசேஜ் இது. தேட்டரில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. புதுவிதமான கதைக்களமாக இருக்குது. களமே பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே தான், போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகாத அளவுக்கு கதைக்களம் எல்லாமே. ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு ஜட்ஜி எல்லாமே இங்கே எட்டுன்னு வந்துட்டு அங்கேயே எல்லாம் நடக்கிற மாதிரி களம் வச்சதுனால இது ஒரு கேரளா டைப்பாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. இந்த பொண்ணு ஒரு ஹீரோயின் பொண்ணு நடிச்சிருக்கு. இந்த பொண்ணை தான் நான் என்னென்னா எல்லா ஆட்டிடியூடாக இருக்குது அந்த பொண்ணு. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் செட் ஆச்சு, மாடலு எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்டிங்கு, டான்ஸு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு. இந்த பொண்ணு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நட்டிக்கு அவ்வளோ அந்த படத்தில் வேலை இல்லைனாலும் எல்லா வேலையும் நட்டி தான் வெளியே இருந்து பண்ணுறாரு அப்படின்றதையும் தெரிஞ்சு அழகாக இருந்தது. ரிவீல் அதை வந்து அவுட் பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையாக போச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமாக முடிச்சிருக்கிறாங்க. ஹீரோவை நடித்தவர் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோ 2-3 சீன் தான் அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நட்டிக்கும் அந்த எல்லாருக்குமே அந்த மாதிரி 2-3 சீன் தான். ஆனால் களம் அவர் கொடுத்த சீனை ஹீரோயின் தூக்கி சாப்பிட்டாங்க. ஹீரோவுக்கு அந்த ஹேர் ஸ்டைலும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அழகாக இருக்குது. வேறு ஒன்று அப்புறம் இவங்க குழந்தை நட்சத்திரமாக இருந்து இப்போ வந்திருக்காங்க. அதான் அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக அது விஜய் சார் இல்லைன்னா நம்ம மீனா மேடம் எப்படி ரஜினி கூட இப்போ குழந்தையா நடிச்சுட்டு அப்புறம் ரஜினி சாருக்கே ஹீரோயினாக நடித்தாங்க, அந்த மாதிரி அஜித் சாருக்கு குழந்தையா நடித்து அஜித் சாருக்கே ஹீரோயினாக நடிக்கிற அந்த டேலண்ட் இருக்குது, அந்த அழகு இருக்குது, அந்த நளினம் இருக்குது. எல்லாமே ஒரு நடிகைக்கான எல்லா அம்சமும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. இந்த பொண்ணு பெரிய ஹீரோயினாக வரும்ன்றது படத்தில் ஒரு பார்த்தவொடனே எல்லோரும் நாங்கள் எல்லா ரிவ்யூவரும் கணிச்சிட்டோம். சூப்பர் பொண்ணு இது அப்படின்னு. சாங்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் இருக்குது? சாங்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் பேர் போடுறதுலேருந்தே இருக்கட்டும், நல்லாவே எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த படத்தை நானே வந்து பார்ப்பேன். முடிஞ்சால் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பார்ப்பேன். ஏன்னா ஒரு புதுவிதமான படம் எப்போனா தான் வருது, அது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். வேறு ஒன்று எல்லாரோட கேரக்டர் எல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கண்ணா. எல்லாருக்கும் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம்ண்ணா, தாராளமாக பார்க்கலாம். ஒரு அவேர்னஸ் மூவி தானே இதெல்லாம். எல்லாம் சூப்பராக பண்ணிடுறாங்கண்ணா. படம் ஒரு 7.5 கொடுக்கலாண்ணா.